தி ஏரியா ஆஃப் a rectangle is 4 times the area of a square. The length of the rectangle is 90 centimeter. Breadth of the rectangle is 2/3 the side of the square. What is the side of the square? இப்போ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் வந்து 4 டைம்ஸ் தி ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. இப்போ ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. ரெக்டாங்கிளோட பிரெத் வந்து 2/3 த சைட் ஆஃப் த ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. இப்போ சைட் ஆஃப் த ஸ்கொயர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சைட் ஆஃப் த ஸ்கொயரை லெட் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். அதாவது இருக்கும் லெட் தி சைட் ஆஃப் த ஸ்கொயர் பி எக்ஸ் சென்டிமீட்டர்ன்ட்டு. இப்போ ரெக்டாங்கிளோட பிரெத் வந்து 2/3 த சைட் ஆஃப் த ஸ்கொயர்னு கொடுத்துருக்கா. இப்போ சைட் ஆஃப் த ஸ்கொயரை லெட் எக்ஸ்னு எடுத்தோமா, அப்போ பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்கில் 2/3 இன்ட்டு எக்ஸ்னு எழுதுவோமா, அதான் எழுதிருக்கும். தென் பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 2/3 எக்ஸ் சென்டிமீட்டர்ன்ட்டு. இப்போ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது, லென்த் இன்ட்டு பிரெத்தா. இப்போ ரெக்டாங்கிளோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கு, 90 சென்டிமீட்டரா, அதான் 90 இன்ட்டு. இப்போ ரெக்டாங்கிளோட பிரெத் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 2/3 எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா, அதான் இன்ட்டு 2/3 எக்ஸ்னு எழுதிருக்கோம். ஈக்குவல் டு இப்போ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் வந்து 4 டைம்ஸ் தி ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னு கொடுத்துருக்கா. இப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டா. இப்போ 4 டைம்ஸ் தி ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னு கொடுத்துருக்கா, அதான் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர்னு எழுதிருக்கோம். எக்ஸ் கெட் கேன்சல். 3 இன்ட்டு 4 எவ்வளோ, 12, அதான் 12x ஈக்குவல் டு 90 இன்ட்டு 2 எவ்வளோ, 180, அதான் 12x ஈக்குவல் டு 180 எழுதிருக்கோம். இப்போ அதை கேன்சல் பண்ணால் அப்படின்னா 15, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். சைட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 15 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.